கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு நம்மளோட பூஜை ரூமுக்கு வந்து. அதுவும் நம்ம பூஜை ரூம் தான் இல்லைன்னு சொல்லலை. என்னதே இருந்தாலும் இங்கே வந்து சாமி கும்பிட்டாதான் எனக்கு மன நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்பயும் போல் நைட்டு வந்ததுமே பூஜை ஜாமான்லாம் நைட்டே விளக்கி வச்சுட்டே எல்லாம் ரெடியாக வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதுமே வந்து சுவாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, எப்பா இங்கே வந்ததுமே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பூஜை ரூம் வந்து அழகாக இருக்கணும். எப்பயும் நம்ம கிச்சன் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி பூஜை ரூமும் அழகாக இருக்கணும். அப்போதே ரொம்பவும் பிடிக்கும். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெற்றிலை தீபம் போட்டுக்கிருவோம் அப்படின்ட்டு கீழே வந்து இன்றைக்கி கோலம்லாம் போடலை மனையில். எப்பயும் போல் வெற்றிலை வந்து 6 காம்புகள் கிள்ளிட்டு சந்தன குங்குமம் வச்சுக்கிருவோம். இன்றைக்கி வந்து ஸ்டார் கோலம் போட்டு அந்த மனம் ஒன்று வாங்கியிருக்கேன் முருகருக்காக. அந்த மனம் பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. சர்க்கோலம் கோலம் வந்து எனக்கு அவ்வளோவா போட தெரியாது. நான் சந்தனத்தில் வந்து தட்டில் போடுவேன் எப்பயுமே. இந்த மனம் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மேலே வந்து அப்படியே தட்டை வச்சுக்கிருவோம். அப்படியே வந்து முருகரையுமே வச்சு விளக்கு வச்சு பார்த்தேன். ஆனால் வந்து இடம் பத்தலை. சரி ஓகேன்ட்டு அந்த படி ஸ்டெப்பு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் வச்சு அவரை அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம விளக்கு ஏற்றிக்கிறலாம். எப்பயும் போல் வெற்றிலை காம்புகள் வந்து 6 விளக்குலையுமே போட்டாச்சு. எனக்கு இந்த விளக்கு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே ஆசை. இன்றைக்கிதே வந்து அது நிறைவேறி இருக்குது. அப்படியே நம்ம ஐயனுக்குமே பூஜையை பண்ணிக்கிடுவோம். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா விளக்கெல்லாம் எரிய விட்டுட்டு வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எந்தெந்த சாமியை எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணை தாயை வந்து மணமேல வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.